Hello friends, welcome back to my channel. So 2024ல ஃபர்ஸ்ட் vlog ட்ரிப் vlogல திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. ஸோ 2023யோட லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வால்பாறை போட்டிருப்பேன். ஸோ அதுலேயுமே இன்னும் பெண்டிங் வீடியோஸ் இருக்குது, அது போட முடியல. பட் அது முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ஸோ கையோடு இதை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இந்த 2024ஓட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீருக்கு தான் போனோம். வேற லெவல் அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. Jan 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து லைட் செட்டிங்லாம் வச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை டு ஸ்ரீநகர் போன அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ்க்கு மேலே போன அந்த வியூவை தான் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ மற்ற காஷ்மீர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோடாக வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் டூராக நான் போடுவேன். ஏன்னா இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ட்ரிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த விர்ச்சுவல் டூரை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா Jan 27 ஏர்லி மார்னிங் 2:30க்கு தான். பட் இருந்தாலும் ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 26 நைட்டு 10 o'clock வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நாள் ட்ரிப்புங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வேறு லெவலில் இருந்தது. அதுவும் இல்லாமல் இது ஸ்னோ பிளேஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம். பிளான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்குறது தான் பிளானு. பட் இருந்தாலும் இங்கேருந்தும் கொஞ்சம் அங்கே போய் வாங்குற வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக எடுத்துக்கிட்டோம். அதனால லக்கேஜை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ப்ராப்ளம் வேறு ஆச்சு. என்னென்னா ப்ராப்ளம் இல்லை, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து லக்கேஜ் பார்த்திங்கன்னா 15 kg அண்ட் கேபினில் பார்த்திங்கன்னா 7 kg அலோவ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் எங்களுக்கு ஆயிடுச்சுங்கிறதுனால 1000 பே பண்ணணும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 11 பேர் ஜாலியாக அவர்கிட்ட பேசிட்டு அப்படி இப்படி இருந்துட்டதுனால அந்த மனுஷன் வந்து பொழைச்சி போங்கன்னு விட்டுட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நாங்கள் ஏர்போர்ட்டு வந்தாலும் வந்து லக்கேஜ் பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும், கேபின் பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கணுங்கிறது மறந்து மாறி மாறி வச்சிடுறோம். அதனாலேயே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து செக்கிங்கில் பண்ணும்போது விட்டு கொடுத்துட்டு வந்துடுற மாதிரி இருக்குது. நம்மளோட பஸ் வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம உள்ளே ட்ராவல் ஆக போகிறோம். மணி இப்போ கரெக்டாக 1 o'clock, நமக்கு 2 o'clock தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் போர்டிங்கு. பட் இங்கே பர்சன் வந்திருக்காங்க, போர்டிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்தது நம்ம ஃப்ளைட்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஏன்டா அப்படி வர வச்சிங்க? நான் பாட்டு முன்னாடி அழகாக சீட்டில் உட்காந்துருப்போம். சரி, எல்லாருக்கும் சீட் இருக்கு, எனக்கு தான் சீட் இல்லையா? சரி போல பேங்கே வச்சு வரீங்களா? ஆமாம், இங்கே நீங்கள் உட்காந்து என்ன ரொம்ப சின்னதாக இருக்கு ஃப்ளைட், ரொம்ப சின்னதாக இருக்கு. வீல் இருக்கு. ஒரு 50 members உட்காரலாம் இந்த ஃப்ளைட்டில், அவ்வளோதான். ரொம்ப சின்ன ஃப்ளைட். கார்கோ ஃப்ளைட். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட இண்டிகா ஃப்ளைட்டு. இதுதான் நம்மளோட
இண்டிகோ ஃப்ளைட்டு. சென்னையில் ஃப்ளைட் ஏறிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் ஸ்டாப்பு. இது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். நேராக சென்னை டு ஸ்ரீநகர் வந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லை, கனெக்டிங் ஃப்ளைட் தான். ஸோ டெல்லியில் ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு டெர்மினல் போய் வேறு ஃப்ளைட் ஏறி நாங்கள் வந்து ஸ்ரீநகர் போனோம். ஸோ ஓகே, அடுத்தது வந்து டெல்லியில் பார்ப்போம். டைமில் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருந்தது பார்க்குறதுக்கே. உள்ளேயும் எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. பட் எங்கள் யாருக்குமே தூக்கமே வரல. ஏன்னா 2 மணி ஃப்ளைட்டு 10 மணிலேருந்து எல்லாம் முழிச்சிட்டு இருந்ததுனால தூக்கமே வரல. ஸோ டெல்லி வரைக்குமே நான்லாம் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டே தான் இருந்தேன். Thank you. Have a nice day. Have a nice day. They பாத்ரா. அப்பா வெளியில வந்தோடனே பயங்கரமா குளிருது. Oh my god. 12 degree. அப்பா செம்மையா குளிருது. ஃப்ளைட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் தெரியல, வெளியில வந்தோடனே பயங்கரமா குளிர் அடிக்குது. ஓ மை காட், வெளியில இறங்கினோட என்ன இப்படி குளிருது. பா மிஸ்ட். ஓ மை காட், என்ன இப்படி குளிருது. செம்மையா குளிருது. டெம்பரேச்சர் எவ்வளோ? ஐயோ என்ன வர மாட்டேங்குது. இடம் இல்லை. ஸோ டெல்லி ஏர்போர்ட் இறங்கிட்டோம். இறங்குனதும் பார்த்தீங்கன்னா குளிர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து போர்டிங் பண்ணும்போது சொல்லி தான் அனுப்புனாங்க, இந்த மாதிரி டெல்லியில் வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கான வின்டர் ஜாக்கெட்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. பட் இந்த அளவுக்கு குளிராக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து டெர்மினல் 3ல் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போகணும். ஓகே, ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 3ல் தான் எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு. அதுக்கு போகிறதுக்கு வந்து வெளியில் வந்து தான் வந்து ஏர்போர்ட்டோட பஸ் சர்வீஸ் எடுத்துக்கணும். ஸோ அது நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரியெல்லாம் கிடையாது. பக்கத்துலேயே போகிறதுக்கு பஸ் ஏறி தான் ஒரு டெர்மினலுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஏறி தான் போகணும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் இதிலேருந்து வெளியில் வந்து பஸ்ஸுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். போலியா இங்க பாருங்க, ஒரு புழு கக்கூன்குள்ள இருக்கு, இன்னும் வெளியே வரல. ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட் பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபேர் இருக்குது. நாங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே போர்டிங் பாஸ் காமிச்சு வந்து ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டோம். அப்படி இல்லைனா ஒரு பர்சனுக்கு வந்து 20 or 25 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வெளியில் டிக்கெட் கவுண்டரில். அப்படி அங்கே டிக்கெட் எடுக்கலனாலும் உள்ளேயும் வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்குவாங்க. செக்கிங் இருக்குது, உள்ளேயும் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ டெர்மினல் 3ல தான் இருக்கோம். ஸோ அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் ஸ்ரீநகருக்கு பார்த்தீங்கன்னா 9:30 AM தான். பட் இப்போ 5:30 AM தான் ஆகுது. 4 hours இங்கே தான். ஸோ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி லான்ச்சஸில் போய் ஃப்ரீயாக சாப்பிட்றது தான். ஒரு பர்டிகுலர் கார்டு நம்மக்கிட்ட பிளாட்டினம் கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து லான்ச்சஸில் ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். குவார்டர்லி ஹாஃப்-இயர்லி அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குது, அதை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேயே அப்படி தான் சாப்பிட்டோம். பட் இந்த டைம் இங்கே வந்து கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஹாய் ஹாய் ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம்னா 11 கார்டு இருந்தோம், லான்ச்சில் அக்சஸ் இல்லைன்ட்டாங்க. இவங்கெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்க்க போகிறாங்க எல்லாம் மக்கள். 11 கார்டில் ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் டெல்லி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2ல் அக்சஸ்ன்ட்டாங்க. இல்லைன்னா எங்களெல்லாம் காரி துப்பி T3க்கு போங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், இதில் எங்கள் அக்கா வந்து வாடா சரி சாப்பிட தான் முடியல, ஃபன் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு பன் பண்ணாவது சாப்பிட முடியல. பசிக்குது எனக்கு, அதுதான் மைண்டில் தோணுது. எல்லாம் பயங்கரமாக தின்னுட்டு இருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும், தோசை 390 ரூபா தான். அப்படி சாப்பிட்டு அவ்வளோதானா சாப்பிட்லாம். KFC கூட 50% எக்ஸ்ட்ரா தான் ரேட் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஆனால் பரவாயில்ல, 11 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். அதனால பிரஞ்ச் சாப்பிட்றோம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே போய் சாப்பாடு கிடைக்கும். ஓகே கைஸ், நாங்கள் உங்களை சாப்பிட்டுட்டு பார்க்குறோம், இல்லை ஃப்ளைட் ஏறிட்டு பார்க்குறோம். இல்லைன்ட்டானுங்க, ஒரே ஒரு ஆக்சஸ் கார்டு மட்டும் ஆக்சஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் பையன் ஒருத்த மட்டும் ரொம்ப பசிக்குதுன்னா அவன் மட்டும் சாப்பிட போயிட்டுருக்கான். ஸோ நாங்கள் பசிக்க போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக அப்படியே சுற்றலான்னு வந்துட்டோம். முகங்களை ஸோ அதனால் உள்ள அப்படியே நம்மளை டெல்லி ஏர்போர்ட் டொமஸ்டிக் எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு போகலான்றதுக்காக இந்த ப்ளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சும்மா அப்படியே வரும், அப்படியே பார்த்துட்டு. எப்படியும் பேக்லாம் பார்த்தா ஒரு 4000-5000 போட்டிருப்பான். நமக்கு இந்த பேக்லாம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. இங்கெல்லாம் நகை வாங்குறாங்க, பணம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் இங்கே நகையெல்லாம் விலை கம்மியாக இருக்குமோ? இல்லை, அதெல்லாம் இது கோல்டாக இருக்குது அதுன்னு நினைக்கிறேன். என்ன பிராண்டு? பிராண்டா இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏர்போர்ட்டில் ரெண்டே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால தானே ஃபுட்லாம் விலை ஜாஸ்தி. டெல்லி ஏர்போர்ட்டில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன்றுங்க டாய்லெட்டுங்க. ஒரே டைமில் 2 பேர் தாங்க போக முடியும். எப்படி தான் மற்றவங்க போகிறது? வயிற்ற கலக்கினா ரொம்ப கஷ்டம் போகுது. பட் என்ன இந்தியன் டாய்லெட் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கேட் 20லேருந்து 23 வரைக்கும் இந்த பக்கம், 25லேருந்து 35 இந்த பக்கம். ஆமாம், எங்கள் கையோட கிரெடிட் கார்டு வாங்கி எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருக்குது. சப்வே இருக்குது. சப்வேல போய் ரேட் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது. வெளியில் இருக்கிற வேலை இருந்தால் சம்பளத்தில் ஆனால் கண்டிப்பாக இருக்குது, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரேட்டு பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி இவங்களுக்குலாம் வருமானம் எதாவது ஆகுமா? சப்வே இருக்குது, ப்ளீஸ் ஆர்டர் ஹியர். அப்படியே நம்ம பார்த்துட்டே போவோம். பீஸா ஹண்ட் இருக்குது, பதாஞ்சலி கூட இருக்குங்க, வந்து பல்லு கூட வைக்கலாம் பேஸ்ட் வாங்கி. தாய்லாந்து மினிசோ தாய்லாந்து சொல்லலை. ஆக்சுவலாக நாங்கள் தாய்லாண்டில் வந்து தாய்லாந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஏர்போர்ட்லாம் வந்து வெளியில் எவ்வளோ ஃபுட்டு ரேட் இருக்குமோ அந்தளவு தான் உள்ளே இருந்துச்சு. இப்போ வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ எப்படி வித்தியாசம் ஆகுமோ அந்த வந்து இப்போ வெளியில் 30 தாய் பாத்துக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஒரு 40 தாய் பாத்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் தாய்லாண்ட்லாம் போனோம், ஆனால் அப்போல்லாம் vlog எடுக்கிற ஐடியா இல்லை. இன்னொரு தடவை போகிற வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு போகிறோம். ஸோ இங்கெல்லாம் சும்மா எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இது என்ன பிளேஸு? ஓ, கேட் நம்பர் 33. ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. இருட்டாக இருக்கும்போது உள்ளே வந்தோம், இப்போ ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 hours இங்கே தான் உட்காந்துருக்கணும். இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்தாவே இது ஒரு டார்ச்சருங்க.
ஸோ வாங்க, ஃப்ளைட் வெளியே நிற்கிது அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் காட்டிட்டு வரேன். ஃபுல்லாக இண்டிகோ, ஃபுல்லாக டெண்டர் எடுத்துட்டான் போல இருக்குது. ஃபுல்லாக மோர் எல்லாம் இண்டிகோ தான். ஆமாம், இந்த வியூ பார்த்தியா? ஆமாம், அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம டெல்லி டு ஸ்ரீநகர் பஸ் ஏற போகிறோம். பசங்க எல்லாம் பின்னாடி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஒரு டாட்டா, இண்டிகோ பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா, செக்கிங் போர்டுக்கு ஒரு டாட்டா. என்ன வாமா இருக்கு. ஃபைனலாக நம்மளோட இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மார்னிங்கில் பகலில் போகிற ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. அதுவும் ஹிமாலயன் ரேஞ்ச் போகிறோம். இது எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஸ்னோ இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மேலே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். எப்போவுமே இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது செம்ம ஃபீல் கொடுத்துங்க. ஏன் அந்த ஃபீல் அப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போதும் அந்த ஃபீலே தனி ஃபீலுங்க. இது என்ன மேக்குன்னு தெரியலையே. போயிட்டு பார்க்கலாம். டெல்லி ரன்வே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என்னவோ தெரியல, பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. வேறு ஃப்ளைட் ஏதாவது போகுதா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ கிளியராக இருக்குது. லேண்டிங் ஆகுது, அங்கே ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஓகே, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்து நம்ம தான். இந்த இடத்துல வந்து அந்த ஹிமாலயன் ரேஞ்சஸோட பார்டர் மாதிரி தெரியுது. கேமராவில் தெரியல, ஆனால் நேரில் வேறு லெவலில் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவும் ஃபஸ்ட் டைம் பகலில் பார்க்குறதுனால சூப்பராக இருக்குது. பட் கேமராவில் வந்து சுத்தமாக தெரியல. ஏதோ ஒரு மேலே ஒரு லேயர் போட்ட மாதிரி தான் தெரியுது. டெல்லியில் இருந்து கொஞ்சம் மேலே ஏறினதுமே ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் தான் லாங்கில் தெரிய ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து நான் மேகம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் இவங்க எல்லாம் இல்லை, அது மவுண்டெயின் ரேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃப்ளைட்டு ஸ்லைட்டாக எடுத்து திரும்பி கொஞ்சம் பக்கத்தில் நெருங்குறப்ப தான் அது அந்த மவுண்டெயின் ரேஞ்சஸே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. செமையாக இருக்குது உண்மையிலே நேரில் பார்க்க. பட் வீடியோவில் சுத்தமாக தெரியல. பண்ணுறேன், இப்போ தெரியுது பாருங்க லைட்டாக அதோட ரேஞ்சஸ்லாம் எப்படி தெரியுது. பட் கீழே, அதுக்கு கீழே வந்து ஒன்றுமே தெரியல. ஃபுல் ஃபாக் தான், ஒன்றுமே தெரியல. அந்த ரேஞ்சஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியுது. தெரியுதா? தெரியுதா? தெரியுது தெரியுது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கடைசியாக நம்ம சோன் பப்படி தயாரிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் காய்ஸ். கீழே பாருங்கள், அதுதான் சோன் பப்படி ஃபேக்ட்ரி. 5-10 ஓ மை காட், என்ன வியூப்பா! நேரில் வேற லெவலில் இருக்குதே. லிட்ரலி இந்தியாவோட பார்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
உச்சி மலையோட உச்சியில் மட்டும்தான் ஸ்னோவே இருக்குது. அது ஹைட்டு அது கரெக்ட் தான் சிவா. பூமி அழிஞ்சது மேகத்துக்கு மேலே இருக்குது. சூரியன் எப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதாக இருக்கு. சரி ஒன்று பாருங்க மக்களே, உலகத்தோட பாருங்க மக்களே, உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய மவுண்டைன் ரேஞ்சஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஓ வாவ். நீங்கள் எல்லாம் வீடியோவில் பாருங்கள், நான் என் கண்ணால் ரசித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த இங்கெல்லாம் பாரு பனியே இல்லை. இந்த சைட்லாம் பார்த்தியா? கீழே ரிவர் போகிறோம். வா கட்டடிக்கிறான், ஒரு வளர்த்து அடிக்கிறாங்க. லிட்ரலி இப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸ் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு லெவல் ஒரு மெஸ்மரைசிங் வியூ தான். வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு டைமாவது வந்து இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துருணும். ஆக்சுவலி கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமில் வந்து பனி கம்மியாக இருந்ததுனால பனியோட அழகு வந்து பெருசாக இதில் இல்லை. பட் இருந்தாலும் வேறு லெவல். பட் ரிட்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வராமல் ட்ரெயினில் வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது வந்து வேறு லெவலில் பனி பொழிஞ்சிருந்தது காஷ்மீர் ஃபுல்லாக. ரிட்டன் வரப்போ ஃப்ளைட்டில் வந்திருந்தா இன்னும் பயங்கர அழகாக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டோம். நல்லா ஹைட்டு இல்லை, அங்கே அங்கே ஒன்று பாரு ஹைட் இருக்குல்ல அந்த வீங்கிக்கிட்ட அந்த இது எவரெஸ்ட். அதுதான் இருக்குல்ல ஹைட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மூலையில். இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு பணியில் தள்ளிட்டு வந்துருக்கு. ஆனால் தூரம் தூரம் எல்லாம் சத்தியமாக ஐஃபோன் தான். ஐஃபோன் வாடகை சார் கேமரா அது வந்து சின்னாக்கா ஐஃபோனுங்கிற கண்ணு தான். அது கண்ணு தான். என்னதான் கேமரா வச்சு பார்த்தாலும் நம்ம கண்ணால பார்க்கறதே வேற லெவல். அதான் என்னதுன்னு தெரியல, கும்பா அங்கங்க எதுக்குன்னு தெரியல. செங்கல் சோலை. செங்கல் சோலையா? ஓகே ஓகே. அப்படிதான் இருக்கும்.
அப்படிதான் தெரியுது. செங்கல் சொல்லடா அதெல்லாமா இங்க இருக்கும்? சுடுவாங்க. ஆமா அதான் தெரியல, அதுதான் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே ஸ்னோ இருக்கணுமா? இல்லை ஆனால் அக்கா இதில் தான் ஸ்னோ இருக்கணும். அதான் சொன்னேனே, இல்லவே சுத்தமா இல்ல, ஸ்னோவே இல்ல. குதிச்சிரு நிவி, எல்லாம் ஒன்னால தான் குதிச்சிரு. ஏதோ பில்டிங். ஆனால் இங்கே பாரு வயல் எது இருக்கிற இடம் எவ்வளோ இருக்கு. இது வீடு பாரு, பொம்மை வீடோட இருக்குமா? இந்த வீட்டில் பாரு பொம்மை வீடு இங்கே பாருதா. ஆக்சுவலாக இங்கே ஸ்னோ இருந்திருக்கணும். இதெல்லாம் ஸ்னோவா இருந்திருக்கணும்டா. அவ்வளோ இடமும் இருந்து இங்க பாரு நிவி, அது இருந்த தடம் பாரு. எவ்வளோ பக்கத்தில் போயிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் குத்திர போகிறோம் நம்ம. வந்துட்டோம். ஸ்பீடாக இருக்கு. இறங்குனதே தெரியல. பிரேக்கை போட்டாங்க. நல்லனே இறங்கிட்டோம். சரியா சொல்லிட்டேன். இல்லை ஒரு வேளை இங்கே ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கா போகலாம். நமக்கு ஹோட்டல்ல இருக்காது தானே இந்நேரத்துக்கு? நம்ம டைரக்டா ஹோட்டலுக்கு தானே. ஆமா, ஆனா ஹோட்டல்ல சாப்பாடு இருக்காது. अब हम श्रीनगर पहुंच गए हैं। जो यात्री श्रीनगर में उतरेंगे उनसे निवेदन है कि वे सुरक्षा जांच के लिए अपने बॉर्डिंग पास तैयार रखें। जो यात्री इंडिगो की उड़ान संख्या 6E2356 से जम्मू जाएंगे उनसे निवेदन है कि वे अपने निर्धारित सीट पर ही बैठे रहें। कुछ ही समय में इंडिगो के सुरक्षा कर्मी आपके बोर्डिंग पास की जांच और साथ साथ सामान की पहचान कराएंगे। श्रीनगर एक सैनिक हवाई अड्डा है और यहाँ तस्वीरें लेना मना है। धन्यवाद। Ladies and gentlemen, we have arrived in Srinagar. ஓகே, வீடியோவை இதோடய முடிச்சுக்கிறோம். ஸ்ரீநகர் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நாட் அலோடு, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். அதனால வீடியோ இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ரீநகரில் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.